எனக்கும் இப்பொழுது பசி அதிகமா இருக்கு. சாப்பிடுவதற்கு பசிக்குதா? ஆமாமா. பிஸ்கட் வேணும் சாப்பிடுறியா? ஆனந்தா அம்மா புறப்படுங்கம்மா. போதுமா கொஞ்சம் வச்சுக்கப்பா. அம்மா கொஞ்சமா சாம்பார் போட்டுக்கப்பா. ஐயோ சாம்பார் வேண்டாமா? மீன் குழம்பு ஊத்திக்கிறியா? ஐயோ அது வேண்டாமா? வடை சாப்பிடுறியா? வடையா? வடைனா 4 வடை சேர்த்து வைங்கம்மா. அப்பா அந்த பனிகறி வச்சுக்கப்பா. உடம்பு சூடு. ரசம் போட்டுக்கப்பா. ரசமா? ரசம் ஊத்துங்கம்மா. சாப்பிடுறியா? ஐயோ அது ஆகவே ஆகாதுமா. பால் சாப்பிடுறியா? பால் குடிக்கிறேம்மா. பா கால் ஊத்துங்கப்பா. நல்லா சாப்பிட்டியா? அருமையான உணவுடா. சூப்பரா இருக்கா? ஆமா. ஆடா எங்க அம்மா ரசத்தை நின்னு ஊத்து பாரு. ரசத்தை? அந்த ரசத்தை குடிக்கணுமே. எப்படி? எங்க அம்மா அப்படியே நின்னுக்கிட்டே ஊத்தும் ரசத்தை. சல 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 சல. ரசத்தியா? சத்தியமா நல்லா இருக்குமா? உப்பு கைக்கும். ஐயா நீங்க சாப்பிட்டது எப்படியா? எந்த ஒரு குறையும் இல்லையே. ஏண்டா அவர் சாப்பிட்டது நல்லா இருக்குது, நீ என்னடா உப்பு கடிக்குதுன்ற பையா? ஒருவேளை கனெக்ஷன் மாறி அத அம்மா சாப்பிட்டு முடிச்ச உடனே எனக்கு பால் கொடுக்கும் பாரு. பால் கொடுப்பாங்க. பால் உனக்கு பால் அம்மா பால் சுண்ட வச்சு நல்லா காய வச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா அந்த பால் சுண்ட காய்ச்சி கொடுப்பாங்க. அந்த காளை மாட்டு பாலா? காளை மாடா பால் கறக்குது. டேய் காலையில கறந்த மாட்டு பால். அதேதான். வடை சாட்டியா? வடை அந்த ஓட்ட வடை தானே? ஓட்ட வடையா? ஓட்ட வடையா? ஓட்ட வடை. அது உளுந்த வடைங்க. உளுந்த வடை. உளுந்த வடை அது உளுந்த வடை. பால் குடிச்சவா? அம்மா பால் குடிச்சதே இல்லையா? கொடுத்தாங்க. நல்லா சாட்டியா? நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டாப்பியா? சூப்பரா கிளம்புறாங்க. வடையை பார்த்து என்ன இவ்வளோ கேவலமா சொல்றீங்க? ஓட்ட வடைன்றீங்க. ஓட்ட வடை ஓட்ட வடை சொல்லாமன்னா வடை சொல்லுவாங்க. உளுந்து வடைடா, அது மெது வடைடா. ஓ அப்படி அவர் படி வெள்ளாட்ட படிச்சவரே ஓட்டணும் தெரியும். வடையில சரிம்மா அந்த மெதுவாடிய படிச்சிருக்கேன் மகன் கடிச்சு தான் சாப்பிட்டுப்பான். நான் கடிச்சு தான் சாப்பிட்டேன். ஆமா அதெல்லாம் சாப்பிடுவேன். குட்டுலாம் சாப்பிட மாட்டேன், நான் கடிச்சு தான் சாப்பிடுவேன். சரி அம்மா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. ஆமா, அதனால எனக்கு சாப்பிட்ட உடனே உறக்க வருவது போல இருக்குது. நான் சென்று தூங்க போறேம்மா. இத பாருப்பா, தூக்கம் வருது. ஆனந்தா, உணவு அருந்தின உடனே உறங்க கூடாது. ஆமா, தூங்க கூடாது. ஏன்? கொசு வரும். ஏய் கொசு கொசு. அது கொசு வந்து குசு வந்து ரெண்டுத்துக்கு விளக்கம் சொல்றாப்ல. இத பாருப்பா, உணவார்த்தனோட ஏன் உறங்க கூடாது? ஏமா அது ஒரு வேலைன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓ, உணவு சாப்பிட்ட உணவு உறங்கினாலும் உடம்புக்கு ஆகாது. ஆகாது, ஜீரணிக்காது. ஆமா, உடம்புக்கு ஒத்துக்காது. ஏற்றுக்கொள்ளாது. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. காலையில வந்து திரு வெளியிரு. சொல்லுங்கம்மா. ஆனந்தா, ஒண்ணு 3 கேள்வி கேள்வி பாருங்க. 3 கேள்வியா? 3 கேள்விதான் கேட்பேன். கேள்வி கூட தோட்டப்படி அடி சொல்லுவேன். கேள்வி கேள்வி 3 கேள்வி தெரியுமா? என்னமா? முதல் கேள்வி, நம்முடைய அரண்மனையில் உங்க அப்பா வெள்ளி தட்டுல உணவு வருதுவாரு. வெள்ளி தட்டுல தான் சாப்பிடுவாரு. இப்போ உங்க அப்பா இல்ல, செத்துட்டாரு. இல்லப்பா, இப்ப ஒரு வேலையா செக் பண்ணி போய்க்கிறாரு வெளியே. ஆமா ஆமா. இத பாருப்பா, யாரு போயிட்டு இல்ல இல்ல ஆகினால அந்த வெள்ளி தட்டுல யாரு உணவு வருது? அப்பா இல்லனா அம்மா. அப்படி அப்பா இல்லனா அந்த தட்டுல நான் தான் சாப்பிடணும். என்ன? நான் தான் சாப்பிடுவேன். அப்போ அந்த வெள்ளி தட்டுல நான் சாப்பிடுவேமா? உங்க அப்பா சாப்பிட்ட தட்டுல அப்பா சாப்பிட்ட தட்டுல நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவோம். நீ சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். சாப்பாடுல பூண்டு முள்ள நாக்கு பூச்சி போட்டுக்கிறோம் இப்பதான். முதல் கேள்வி தகுந்த பதில் சொல்லிட்டான். ஆமாமா. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? என்ன? நம்முடைய அரண்மனையில்
புறவி ஒன்று இருக்கிறது. புறவி என்றால் என்ன? குதிரை, வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வார். அப்பதான் சவாரி செய்வாரு. ஆமா ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. ஆமா செத்துட்டாரு. டேய் ஏன்டா டேய் வாயில நல்ல வார்த்தை வரணும். அட சேட் பண்ணி போயிட்டாரா? அப்படி விளக்கமா சொல்லடா. சரி வெளில போயிட்டாரு. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வது? அப்பா அப்பா இல்லனா அந்த குதிரை மேல ஏறி நான் தான் சவாரி செய்வேன். நான் செய்வேன். அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி நீ சவாரி செய்வ. நான் செய்வேன். நீ செய்வ. செய்வேன். சவாரி கண்ணு. டேய் இல்லாத கேள்விக்கு தகுதி சொல்லிட்டான். செய்வா செய்வேன்டா. செய்வா. பார்வையே சரியில்லையா? பையன் எப்ப நிக்கிறான் போத்துமா? என்ன நீ என்ன மொட்டை என்ன செய்வேன்ற நானும் செய்வேன்னு சொல்றேன். மா குதிரை மேல ஏறி சவாரி செய்வேன். சவாரி செய்வ. மாவன தக்க உள்ள போய் வெளிய வந்துங்க இப்போ. மூன்றாவது கேள்வி என்றால் என்ன தெரியுமா? என்னம்மா? இவ்வளவு பெரிய அரண்மனையில் நானும் உங்க அப்பாவும் பஞ்சன மெத்தையில படுத்துருவோம். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. அப்பா சரி அப்பா இல்ல. அந்த நேரத்துக்கு இல்ல. தற்சமயம் இல்ல. ஆமா. இந்த பஞ்சன மெத்தையில என் கூட யாரு படுத்துருங்க? அப்பா பட்டது போடா மெட்டல. நான் புள்ளியாக்கி டேய். போடா காபி டேய். இந்த சான்ஸ் எனக்கு கச்சிருக்கணும்டா. என்ன துணிய நாவி வந்துற மாதிரி வந்துடுறா பையா டேய். ஓ நடா புள்ளியாக்குறது. பஞ்சனமத்துல அம்மாவும் அப்பாவும் தான் ஒன்னாதான் படுப்பாங்க. அவர் இல்லைன்னா அம்மா அம்மா நீங்க தனியா தான் படுத்து விடணும். என்னடா தனியா படுத்து நடக்கணும். அம்மா தனியா தானே படுக்கணும். சின்ன மாட்டேங்கிறான். ஒன்றுமே புரியல. அம்மா அப்பா இல்லைன்னா நீங்க தனியா தான் படுத்து உறங்க வேண்டும். தனியாவா படுத்து? நீங்க தனியா தான் படுத்து உறங்கணும்.